பார்த்தீங்க. அது நாங்கள் எதுக்கு போகிறோம்னா கேஆர்ஐ காலேஜ்லேருந்து ஐவி ட்ரிப் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நாங்கள் வந்து அங்கே வந்து டைப்ஸ் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ் பார்த்தோம். அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நாங்கள் பார்த்தோம். ஹெலிகாப்டர்ஸோட டைப் பார்த்தீங்கன்னா லியர்ஜெட் N147CK அண்ட் பனான்சோ ஏர்கிராஃப்ட் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் ஜெட் இன்ஜின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டைரக்டா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்தோம். அண்ட் மை செல்ஃப் கதிர் அண்ட் கரண்ட்லி பர்சிங் பிஎஸ்சி ஏவியேஷன் இன் கிங் ரோஷித் காலேஜ். அஸ் ஏவியேஷன் குரூவா பார்த்தீங்கன்னா காக்பீட்ல உட்காரதுன்றது வந்து ஒரு நார்மல் திங் கிடையாது. இட்ஸ் a பிக் அச்சீவ்மெண்ட். அங்க காக்பீட்ல நாங்கள் என்னென்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா பிட்டோட் ஸ்டாட்டிக் சிஸ்டம் அண்ட் பஸ் பார் சிஸ்டம் அண்ட் போயிங் அண்ட் ஏர்பஸ்க்கு இருக்க மேஜர் டிஃபரன்ஸ் என்ன, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் அண்ட் சி லெவல் செட் பண்றது, இந்த மாதிரி முக்கியமான டெக்னிக்கல்ஸ் ஃபுல்லாமே டைரக்டா நாங்க பார்த்தோம். ஸோ எங்களுக்கு வந்து ட்ரைனிங் மட்டும் இல்லாம எக்ஸ்ப்ளோர் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. மற்ற 3 days வந்து நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண எங்க போனோம் டெல்லியில எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஃபுட்டேஜ்ல வருது. ஸ்டே டியூன். நாங்கள் 3 நாள் ட்ரைனிங் மட்டும் இல்லாம 2 நாள் வந்து நிறைய சுத்தி பார்த்தோம், நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் கல்ச்சர் எல்லாமே. நான் வந்து அசின், பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சிட்டு இருக்கேன் கேஆர்ஐ காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர். ஹாய், ஐ அம் லோனஸ் ஃப்ரம் கேஆர்ஐ காலேஜ் செகண்ட் இயர். ரெட் ஃபோர்ட் நாங்க வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து போனோம் பார்த்தோம்னா அங்கோட ஹிஸ்டரி சூப்பரா இருந்துச்சு. அது அங்க இருக்க ஒரு அட்மாஸ்பியரே எங்களுக்கு, நாங்க அந்த இதுக்குள்ள இருக்க எங்க அங்கே இருந்துடலாம் போல இருந்துச்சு. அதை விட்டு வெளியே வரணும் எங்களுக்கு தோணவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து இந்தியா கேட் போனோம். இந்தியா கேட்ல எப்படின்னா, அது நீங்க பாத்திருப்பீங்க, போட்டோ புக்ஸ் இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம். அங்க வந்து அந்த அந்த மாதிரி சூப்பர் வேற ஒரு வைப்ல இருந்துச்சு. அந்த உங்க நேம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப எங்களுக்கு பார்க்கவே கொஞ்சம் அட்ராக்டிவா சூப்பரா, அப்படியே அந்த இடத்த விட்டு நகராம அப்படியே அங்கேயே இருந்துடலாம். அந்த மாதிரி அது ஒரு வைப் கிரியேட் சூப்பரா. ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோல டிராவல் பண்ணோம், அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. மெட்ரோ எப்படின்னா, நாங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த நம்ம இந்த போறோமா போயிட்டு அந்த கார்டு எல்லாம் போயிட்டு ஸ்வைப் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய போறோம். ஆனா மெட்ரோல ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு. நிறைய குட்டி குட்டி ஃபன் ஆக்டிவிட்டிஸும் நடந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளாங்க. அது கேமரா எடுத்தாங்க, போலீஸ் நிறைய
டெல்லி ட்ரைனிங் அண்ட் டெல்லி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்து ஒரு பையன். என்னாலேயும் காக்பீட்டில் உட்கார முடியுன்றத அதாவது அந்த ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணது வந்து எங்களோட சேர்மன் ஜாஃபர் சார், அவருக்கு ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். அண்ட் எங்களோட காலேஜ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேற எந்த காலேஜுமே பண்ணி தர மாட்டாங்க. காக்பீட்ல அதுவும் படிக்கும் போது செகண்ட் இயர் ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டு போய் காக்பீட்ல உட்கார வைக்கிறது நார்மலான திங் கிடையாது. அந்த எங்க காலேஜ் வந்து ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கு கேஆர்ஐ காலேஜ் ஸ்டூடெண்ட். நான் செகண்ட் இயர் படிக்கிறேன் பிஎஸ்சி ஏவியேஷன்ல. நானும் காக்பீட்ல உட்காரமா எங்க அப்பா வந்து நார்மலா ஒரு இதுல ஸ்டாஃபா இருக்காங்க. அவர் வந்து இப்போ ஃபீஸ் கட்டி இவ்வளோ ஸ்காலர்ஷிப் மூலமா எனக்கு இந்த காலேஜ்ல இடம் கிடைச்சு நான் இப்போ இந்த டெல்லியில வந்து ஒரு ட்ரைனிங்க்கு அதுவும் வந்து காக்பீட்ல உட்காந்துக்கிறேன். அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு. இது கொடுத்த ஜாஃபர் சாருக்கு தேங்க்யூ.